எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. தேனு என்னாச்சு? என்னது? என்ன சொல்லி கூப்பிட்ட? ஏய் நீலா, மானுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. முத்து, நீ என்ன சொல்லி கூப்பிட்ட இப்ப? நீலான்னு கூப்பிட்டேன். இப்ப மானுக்கு என்னாச்சு சொல்லு. அண்ணா எங்க? இல்ல இல்ல, இப்ப நீ என்ன தேனன்னு கூப்பிட்டேல? தெரியாம வாயில வந்துருச்சு தாயே. தெரியாம வாயில வரல. அப்ப எப்பவுமே உன் மனசுல நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா கூப்பிடாம வேணுக்கு நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப ரொம்ப முக்கியமா அது சொல்லு. மானுக்கு என்னாச்சு? அது அக்காவுக்கு கிறுகிறுன்னு வந்துருச்சு. 2 தடவை வாந்தி எடுத்துட்டாலாம். அதான் தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. தண்ணியை தொளிச்சு எழுப்பி உட்கார வச்சிருந்தேன். நீ எங்க இங்க அவ கிளாஸ்க்கு வந்திருக்க? நான் எனக்கு எப்பப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்ப வந்து பாப்பேன் முத்து. இன்னைக்கு எங்க சாரோட பொண்ணுக்கு தானே கல்யாணம். எங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் ஹவரும் ஃப்ரீ தான். சரி, இப்போ அண்ணன் எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா? ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க 2 பேரும். சரி, உனக்கு ஃப்ரீன்னு தானே சொல்ற. வரியா? நம்மளும் போலாமா? எனக்கு ஃப்ரீ தான். உனக்கு மத்தியானத்துக்கு மேல மேம் எல்லாம் வந்துருவாங்க. சரி பரவாயில்ல, கட்டடிச்சுக்கலாம். எது கட்டடிக்க போறியா? மாமா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு நீ கட்டடிச்சேன்னு தெரிஞ்சதுன்னா. ஆமாதான், ஆனா நம்ம அப்படியே அண்ணன் வீட்டுக்கு போயிருவோம். ஆகாத வேலை எதுவும் பார்க்காத, சரியா? போ, கிளாஸ்க்கு போ. ஏ நீலா, மலருக்கு என்னாச்சு பிள்ள? வாய்ஸ் அக்கா மயங்கி விழுந்துட்டா. அச்சோ, என்னாச்சு? என்னன்னு தெரியல ஐசு. 2 தடவை வாந்தி எடுத்தாலாம். அப்புறம் தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. இப்போ எங்க அவளை? எங்க மாம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. உனக்கு யார் சொன்னா? இந்த ராஜி பிள்ளை தான் வந்து சொல்லுச்சு. காலேஜ் முழுக்க தம்பட்டம் கொட்டிடுவா இனிமேல். ஏ பாப்பா, அவளுக்கு என்னாச்சு? நீ என்ன ஆடி அசைஞ்சு சாவகாசமா வர? எங்க கிளாஸ்ல ஒரு பிள்ளை பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தா பாப்பா, அதான் வாங்கி வச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆச்சு. அச்சச்சோ, இப்போ இங்க என்ன அவசரம் கொள்ள போகுதுன்னு ஒடியாந்துருக்க? பேசாம கல்யாணத்துக்கும் போயிட்டு சாவகாசமா வந்து கேட்கலாம்ல. ஏய் என்ன இந்த அரட்டாலும் மிரட்டாலும் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்காமா? இவனை வாயிலே 2 போட்டா சரியா வரும். என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? டேய், எல்லாரும் தப்பு பண்ணவனை விட்டுட்டு என்னையவே குறை சொல்லுங்கடா. ஆனா நீ எல்லாம் முன்ன மாதிரியே இப்ப கிடையாது தெரியுமா? உனக்கு அப்படியே அப்பாவோட புத்தி வந்துருச்சு. சின்ன பிள்ளையில இருந்து நீ மான்சு முத்து 3 பேரும் ஒன்னா தானடா சுத்துவீங்க. திடீர்னு உனக்கு இப்ப எப்படி புத்தி மாறுது? நான் என்ன பிள்ளை செஞ்சேன்? என்னையவே குறை சொல்லிட்டே இருக்க. என்கிட்ட எல்லாம் யாராவது வந்து உங்க அண்ணே அந்த பொம்பளை பிள்ளைய கலாட்டா பண்றான், அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட வம்பிழுக்கிறான்னு சொன்னா கூட நம்புவேன். ஆனா உங்க அண்ணே அந்த பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொன்னா யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன் தெரியுமா? நீயே சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நீ ஏன் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க யார் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா நீ சின்ன பிள்ளையில இருந்து உன் கூடயே சுத்தின ஒருத்தன் தப்பு பண்ணான்னு சொன்னோடனே நம்புற பத்தியா? போறேன் பாரு. ஐசு, உங்களுக்கு இன்னைக்கு யாரும் வரலையா? இல்லை, எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 ஹவர் மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்குள்ளே சார் வந்துருவாராம். அப்படியா? எங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் டேவும் ஃப்ரீ தான். உங்கள் சாரோட பொண்ணுக்கு தானே கல்யாணம். சரி, நான் அப்போ கிளாஸ்க்கு போகட்டா? எதுனா சொல்லு என்ன? ம், சரி. நீ ஏன்டா அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க? அவ்வளோ அழகாவா இருக்கேன். உன் வாய் இருக்கு பத்தியா? வாய் என்னடா என் வாய்க்கு என்ன? கொஞ்சம் பேச்ச குறை. என்ன அண்ணன் என்ன சொல்லுச்சு உங்ககிட்ட அன்னைக்கு? என்னைக்கு? டென்ட்டுக்குள்ள வச்சு என்ன என் அண்ணன் பேசின பேச்செல்லாம் அங்க ரூஃப்ல எழுதி வச்சிருக்கு. என்னடா? இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்ட எதுவும் பேசாதேன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லுச்சுல்ல. நடந்த விஷயத்துக்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன். இதுக்கு மேல இதை பத்தி யாருமே பேச வேண்டாம், யாருக்கிட்டையுமே பேச வேண்டாம்னு அன்னைக்கு தானே அண்ணன் உங்ககிட்ட சொல்லுச்சு. ஆமா. இப்போ ஒன்னே குமார் கிட்ட போய் இதெல்லாம் விலைக்கு சொல்லணும்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? ஐயோ, வெறும் இப்ப மாதிரி பேசிட்டு இருக்கா. கொஞ்சமாவது வாயை குறைக்க பழகு. இல்லடா, அவன் மான்சுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்ல, அதான். யாரு என்ன பேசினாலும் பரவாயில்லைன்னு தான் குலசாமி கோயில் தீர்த்தத்து மேலேயே சத்தியம் பண்ணிட்டு அன்னை மான கூட்டிட்டு வீட்டை விட்டு கிளம்பிருச்சு. இப்போ உங்க நொண்ணே புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கிட்டாட்டி என்ன? இப்போ என்ன செய்யறது? நீ வாயை கொஞ்சம் குறைச்சாலே போதும், எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சரி, இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். போ, கிளாஸ்க்கு போ. வந்துட்டா பெரிய வக்கீல் விலைக்கு சொல்றதுக்கு. கொஞ்சம் கேப் கிடைச்சா அப்படியே எகுறாத. போறேன். போ, நானும் கிளாஸ்க்கு போறேன். ம். அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிங்க தம்பி, போய்கிட்டு தான் இருக்கேன். மனு இப்ப எப்படிதான் இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. வாந்தி எடுத்த உடனே தான் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது. இப்போ இந்த காத்தெல்லாம் படவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. சரிடா, டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்போம். பயப்படாது என்ன? ம். சத்து டானிக் எழுதி வாங்கணும்னு நிலா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏற்கனவே சத்து டானிக் இருக்குல்லடா, குடிக்கிறீல. சரி கேட்போம் என்ன? ம், சரி. கருப்பா, அங்க பாரு, மச்சி அவங்க மாமா போறாரு. ஆமா, இந்த வெயில்ல நேரத்துல எங்கிட்ட எங்க போறாரு?
அவரு அவர் ஸ்கூட்டரை எதுக்கு உருட்டிக்கிட்டே போறாரு? அண்ணா வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்கண்ணா. கருப்பா கருப்பா அங்க பாரு, அவர் உழுக பாக்குறாரு. அண்ணா அண்ணா கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கண்ணா. மனு நீ வண்டியிலே இருடா, இறங்கி வந்துடாத, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். மாமா என்னாச்சு மாமா? மாமா மாமா அண்ணா கொஞ்சம் இங்க வாங்களேன் ப்ளீஸ். என்ன தம்பி மயங்கி விழுந்துட்டாரா? அண்ணா ஒரு கைப்பிடிங்கண்ணா, தூக்கலாம், ஆட்டோல ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். தூக்குங்க தம்பி தெரிஞ்சவரா? ஆமாங்க அண்ணா, எங்க மாமா. தூக்குங்க தம்பி, வண்டியை ஓரமா நிறுத்தி லாக் போட்டு வந்துடலாம். நீங்க போற ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு போயிடலாமா தம்பி? போலாம்ண்ணா போலாம், அதான் பக்கம். இல்லைன்னா ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா கூட சொல்லுங்க, போவோம். இல்லைங்கண்ணா, எனக்கு என்னமோ இவருக்கு லோ ப்ரெஷர் ஆகி அதில் தான் மயங்கி விழுந்திருப்பாருன்னு தோணுது. வெயில் வேற ரொம்ப கொளுத்துது பாருங்க. இருக்கும் தம்பி இருக்கும். சாருக்கு லோ ப்ரெஷர் இருக்கோ? ஆமாங்க, நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கும். இதை வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு ஒரு 2 நிமிஷம். கருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள மச்சி வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லு. அக்கா வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொன்னா அவங்க எல்லாம் பயந்துருவாங்கடா. அப்பன்னா அண்ணனுக்கு ஃபோன் போடு, மாறன் அண்ணனுக்கு. அவர் பேங்க்ல இருப்பாரு, வேலை நேரத்துல கூப்பிட்டு தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடுமே. அப்பனா சொல்லணும்ல, சொல்லலைன்னா அப்புறம் நம்மள வைவாங்கல்ல. நம்ம அப்பாவுக்கு சொல்லிடலாம்டா, அவர் வந்து பாத்துக்குவாரு. மாமாவுக்கா? உங்க மாமாவுக்கு தான். சரி அப்பனா சரி. உங்க மாமான்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலனாலும் பதட்டமாகாம இருப்பாரு. அவருக்கு சொல்றதுதான் சரியா இருக்கும். அவர் இன்னும் யார் யாருக்கு சொல்லணுமோ பார்த்து சொல்லிக்குவாரு, சரியா? சரி. தம்பி ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு தம்பி, நான் ஒரு கை பிடிக்கவா? இல்லைண்ணா, இங்க ஸ்ட்ரெச்சர் இருக்கும்ல, கொண்டு வர சொல்லிடலாம். சரி அப்படின்னா நான் அண்ணாச்சியை பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ளே போய் சொல்லுங்க. சரிங்கண்ணா. ஹலோ சார், நாங்க இங்க எல்டி ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? ஐயோ, ஹாஸ்பிடல்ல இருந்தா யாருக்கு என்னாச்சு மாமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்துன்னா யார் அவனா? சொல்லுங்கம்மா. சார், மிஸ்டர் பாண்டியராஜன்ங்கிறது. ஆமா, என்னோட சம்பந்தி தான். அவரை இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க சார். உங்களோட நம்பர் கொடுத்து உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னாங்க, அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னா என்னாச்சு அவருக்கு? சார், லோ பிரஷர்ல மயங்கி விழுந்திருக்காரு. உங்களுக்கு உடனடியே தகவல் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, யார் சொன்னாங்க? சார், கருப்பசாமின்னு ஒரு காலேஜ் பாய். சரிம்மா, இந்த வர்றேன், உடனே வர்றேன். ஓகே சார். ஏப்பா என்னையா என்னாச்சு சம்பந்திக்கு? லோ பிரஷர்ல மயங்கி விழுந்துட்டாராம்ப்பா. கருப்பன் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கான் போல. நம்ம கிளம்புவோமாப்பா? வாயா வண்டி எடு. சரி மரகதம், நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்ன, வீட்டை பாத்துக்கோ. மாமா, நானும் வரட்டுமா? இரு நாங்க முதல்ல முன்னாடி போய் என்னன்னு பாக்குறோம், நீ அப்புறமா வா. சரிங்க மாமா. நான் அங்க போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க மாமா. இப்ப அண்ணனுக்கு போற வழியில சொல்லிக்கலாமாப்பா? போற வழியில தானே ஸ்கூலு, அவன் அப்படியே அங்கிட்டு இருந்தே கூட்டிட்டு போயிடலாம். நீ வண்டி எடு, நான் அவனுக்கு ஃபோன் போட்டு சொல்றேன் ரெடியா இருக்க சொல்லி. சரிப்பா. மரகதம் பாத்துக்கோ. சரிங்க மாமா. மரகத வாரம்தா, பின்னாடி உட்காரும் போது நல்லா அவரை பிடிச்சுக்கங்க மாமா. போட்டா நான் ஏரோப்ளானே ஓட்டுவேன். மேல பாருமா, மேல பாரு. ஒன்றும் இல்லை, ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மலர், உனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் ஏன் தலை சுத்தி மயக்கம் வந்திருக்கு? ப்ரெக்னென்சி டைமில் எல்லாருக்கும் இருக்கிறது தான் இது. வாந்தி, தலை சுத்தல் இதெல்லாம் சாதாரணம் தான். ஓடி ஆடி விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால மயங்கி விழுந்திருப்பாங்க. ஆமாம், நாங்கள் ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, அதனால தான் மயக்கம் வந்திருக்கு. ஆல்ரெடி 2 டைம்ஸ் வாமிட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ உடம்புல இருக்கிற நீர் சத்து எல்லாம் வெளியே போயிருக்கு. பதிலுக்கு தண்ணி எதுவும் குடிக்கல, அதோட அந்த ஓடி ஆடி விளையாடவும் தலை சுத்தலோட சேர்ந்து மயக்கமும் வந்திருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் உன்னை ஓடி ஓடி விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா. கிளாஸ்ல சார் மேம் யாருமே இல்லைன்ட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டோம். சரி, இங்கே பாரு மலரு. மேடம், ரொம்ப ஓடி ஆடி விளையாடக்கூடாது, ரொம்ப குதிச்சு விளையாடக்கூடாது, சரியா? சரி, இன்னுமே அப்படி பண்ண மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் இப்படிதான்டா சொல்றேன், இன்னமே அப்படி பண்ண மாட்டேன்னு. ஆனா திரும்ப திரும்ப அப்படியே தான் பண்ற. சத்தியமா இன்னமேல அப்படி பண்ண மாட்டேன்னு, நீ கோச்சுக்கிடாத. சரி கோச்சுக்கல, இன்னமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு. மேடம், எனக்கு சத்து டானிக் எழுதி கொடுங்க. போன தடவை வரும்போது டானிக் கொடுத்தேன்ல, அதுக்குள்ள தீந்துருச்சா? அது இருக்கு, அது கூட இன்னொன்று கொடுங்க. எங்க நீலா சொல்லி விட்டா. அது ஒண்ணுதான், அதுவே போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கொடுத்துருக்கேன்ல, அதையும் சேர்த்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூஸ் கொடுக்க சொன்னேன், கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் மேம். டெய்லி காலையில சாப்பிட்டதும் ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு மாதுளம்பழம் இல்லைன்னா சாத்துக்குடி ஜூஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். போதும், அதையே கண்டினியூ பண்ணுங்க. வெயில் அதிகமாக இருக்குல்ல, தண்ணி கொஞ்சம் ரொம்ப குடிக்கணும், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் சின்ன பொண்ணு, 18 வயசு தானே ஆகுது. இந்த வயசில் ப்ரெக்னன்சிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு கொஞ்சம் துருன்னு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கு. எல்லாம் சேர்ந்து மயக்கம் வந்திருக்கு. வேற பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது.
நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இந்த வயசில் ப்ரெக்னன்சிங்கிறது தேவையில்லாத ஒன்று. படிக்கிற வயசில் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறதெல்லாம் அனாவசியமான விஷயம். நான் சொன்னேன், எங்கள் கருப்பன் கேட்கவே இல்லை. சரி மனு போதும். சரி சரி. மேம் அவர் எங்கள் மாமா எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். எல்லாரும் மயங்கி மயங்கி விழுகுறோம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? மேம் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல சொல்லி ரிசப்ஷனில் ஒரு மேம் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். வந்துருவாங்களா? உடனே வந்துருவார் மேம். சரி. மேம் அவரை நாங்கள் பார்க்கலாமா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே மேம். ஃபீஸ்? எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்பீங்கல்ல, நான் போய் முதல்ல அவரை செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க மேம். ஓகே. இனிமே அப்படி பண்ண மாட்டேன், முறைக்காத. சேட்ட பிள்ளை, எத்தனை தடவடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஓடி ஆடி விளையாடக்கூடாது, குதிக்கக்கூடாதுன்னு. இதில் லைப்ரரிக்கு வேற வந்து எட்டி எட்டி பார்க்குறேன். உங்கள் கிளாஸ்க்கும் லைப்ரரிக்கும் மாடி ஏறி ஏறி இறங்கணும்ல. ஆமா. சேட்டை தானே உனக்கு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சாரி. இங்கே பாருடா குட்டி பிள்ளை, உன் வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி பாப்பா இருக்கு. நீ இப்படியெல்லாம் பண்ணா அந்த குட்டி பாப்பாவுக்கு வலிக்கும். சரி சரி, இனிமே அப்படி பண்ணவே மாட்டேன். நான் சத்தியமா இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி பார்த்து இருந்துக்கணும் என்ன. ம். இப்போ எப்படிடா இருக்கு? சத்து ஊசி போட்டாங்கல்ல, எப்படி இருக்கு? ஊசி போட்டது ரொம்ப வலிக்குது. ஊசி போட்டது கொஞ்ச நேரத்துக்கு தாண்டா வலிக்கும். நான் அதை கேட்கல, தலை சுத்துதுன்னு சொன்னேல, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறேன். இப்போ ஓகே, ஐ எம் ஓகே. அது ஓகே பேபி. ஓகே பேபி. சமத்து புள்ள. இங்க பாரு, டாக்டர் அம்மா சொன்னதை கேட்டியா? படிக்கும்போது பிள்ளை பெற்றுக்கிட கூடாதான். என்ன சேட்ட பிள்ளைன்னு சொல்றீல, நீ தான் சேட்ட பிள்ளை. சொல்ல சொல்ல கேட்காம எப்படி பண்ணி வச்சிருக்கேன் பாரு. ஐய் என்ன? நான் அப்படி தாண்டி பண்ணுவேன். என்ன பண்ணுவ? நீ சேட்ட பிள்ளை போ. ஆமா சேட்ட பிள்ளை தான். ஆய் பிள்ளை போ. ஆமா ஆய் பிள்ளை தான். நீ அடி வாங்க போற போ. ஒய் ஒய் பண்டாட்டி. நீ போ. என் மானுக்கு வெக்க வெக்கமா வருது இப்போல்லாம். உன்னை குத்த போறேன் பாரு போ. சரி நம்ம உள்ள போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடலாமா? சரி போவோம் வா. போவோம். போவோம் மாமா வா. வாடி பிள்ளை போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. என்ன ஆயிசு? நேரம் போயிருப்பாங்க. நல்லா தண்ணி விளையாண்டுட்டு இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. சரி அதான் என்ன ஏதுன்னு பார்த்துருப்பாங்கல்ல, விடு. ஐசு என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஐசு. ராஜி நீ போ, நான் வரேன். சரி சொல்லு. இங்க என்ன பாரு. சொல்லு, எதுனாலும் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. உங்க அம்மா எதுவும் வந்தாங்களா ஐசு? எதுக்கு? இல்ல அன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல நின்று பேசிட்டு இருந்தேன்ல, அப்போ உங்க அம்மா கூட உன்னை உள்ள போன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் நீ ஏதோ சொல்லி சொல்லி சமாளிச்ச. அதுல இருந்து நீ என்கிட்ட சரியாவே பேசலையே, அதான் கேக்குறேன். ஆமாம். உங்க அம்மா என்ன சொன்னாங்க ஐசு? உங்கள் வீட்டு ஆம்பளைங்க யாருமே உருப்படியானவங்க கிடையாதான். உங்கள் வீட்டு ஆம்பளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதான். யாருமே ஒழுங்கான முறையில் கல்யாணம் பண்ணலையாம். அதனால உன் கூட சகவாசம் வச்சுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. என்ன ஐசு? என்ன ஆயிடுச்சுன்னா? உங்க அம்மா ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? மற்றவங்க எப்படியோ இருக்கட்டும், நீ அப்படித்தானே இருக்க. நானா? சரி அதை விடு, நான் கிளம்பட்டுமா? ராஜி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ராஜி நிப்பா. இங்க பாரு, உங்க அம்மா சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? குமார், எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற புத்தி இருக்கு. உன்னை மாதிரி கிடையாது நான். என்ன பிள்ளை சொல்ற? என்னென்னமோ பேசுற. நீ என்கிட்ட இப்பெல்லாம் சரியாவே பேச மாட்டேங்கிற. அப்போ அவ்வளவுதானா நமக்குள்ள? என்ன நமக்குள்ள? என்ன அவ்வளோதானா? என்ன ஐசு, காலேஜுக்கு வந்து அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்லாம் சொன்னேன். நீ வேற ஏதாவது ஒரு பொண்ணு நிமிந்து பார்த்தேன்னா அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்லாம் என்ன மிரட்டுன. இப்போ என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிற. நான்லாம் மாறல, அப்படியே தான் இருக்கேன். நீ தான் மாறிட்ட. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் ஒன்று சொல்லவா? அதைத்தான் சொல்லுங்கிறேன். என்ன? எங்கள் அம்மா சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு ஆம்பளைங்க யாருமே ஒழுங்கான முறையில் கல்யாணம் பண்ணலை. ஆனால் அதுக்கு காரணம் தன்னை நம்பின பொண்ணை, தான் காதலிச்ச பொண்ணை எக்காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தானே. என்னடா ஆங்கிற? குமார் நீ ஏன் இப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன் ஐசு? நான் நல்லா தானே இருக்கேன். எங்க பாப்பாவும் அதை தான் சொல்றா. நீயும் இப்படியே சொல்ற. என் மாப்பிள்ள ஒரு தப்பு பண்ணியிருக்கான். என் தங்கச்சிக்கு அண்ணங்கிற முறையில் அதை கூட நான் கேட்கக்கூடாதா? சரி, அரவிந்தன் கோயிலில் வச்சு மலருக்கு தாலி கட்டினப்ப அரவிந்தனை போய் கேட்டையா? அரவிந்தன் பண்ணதும் கருப்பம் பண்ணதும் ஒண்ணா? ரெண்டுமே முறை இல்லாமல் நடந்த காரியம் தானடா. கேட்டையா அரவிந்தனை? கேட்கல.
ஏன் கேட்கல? சரி நான் கேட்கல, தப்பு தான். அதுக்காக அரவிந்த் தாலி கட்டின பொண்ணுகிட்ட கருப்பை இப்படி நடந்துகிட்டது அது மட்டும் சரியா? இப்போ அது சரி இது தப்பு, இல்லை இது சரி அது தப்புன்னுலாம் நான் சொல்ல வரல. அப்போ நீ போய் நியாயம் கேட்டையா அரவிந்தங்கிட்ட? அப்போ கேட்காதவன் இப்போ மட்டும் எதுக்கு போய் கேட்குற? இல்லை இப்போ கேட்குறேன்னா அப்பவும் நீ கேட்டிருக்கணுமே. அப்போ உன் மனசில் என்ன இருக்கு சொல்லு. இங்க பாரு ஐசு, அரவிந்த் அன்னைக்கு பண்ணது தப்பு தான். ஆனா கோயில்ல வச்சு அவன் தாலி தான் கட்டினான், தப்பா நடந்துக்கிடல. அப்போ விருப்பமில்லாத பொண்ணு கழுத்தில் அரவிந்தன் தாலி கட்டினது தப்பு இல்லை. இப்பதான் அந்த தாலிக்கே அர்த்தம் இல்லாம ஆயி போச்சுல ஐசு. இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்கிட்ட ஏன் சரியா முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிறேன்னு நான் கேக்குறேன். அதுக்கு நீ எங்கெங்க போய் சுத்திக்கிட்டு இருக்க? சரி, உங்ககிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினச்சது என் தப்பு தான். சரி சொல்லு, இப்போ நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறேன்? என்கிட்ட முன்ன மாதிரி பேசு. எதுக்கு பேசணும்? என்ன ஐசு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? இல்லை குமார், பிறந்து தவந்து விளையாட ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒன்று மண்ணா சுற்றிக்கிட்டு இருந்த உன் மாப்பிள்ளையவே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பேச மாட்டேங்கிற. அப்போ என்ன கழட்டி விடுறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏய் ஐசு, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், சொல்லு. என்ன கழட்டி விடுறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன ஐசு இப்படி எல்லாம் பேசுற? இல்லைப்பா சொல்லு. என்னை பற்றி யாராவது தப்பாக ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வை, அப்போ நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, உன்னை பத்தி எல்லாம் யாரு என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். அடடா, சரி நானே சொன்னேன். நீ ஏன் உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு நானே சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. அந்த அளவுக்கு உனக்கு என் மேலே காதல். ஆமா ஐசு, ஆனா ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் போகிறேன். ஐசு, இப்போ என்கிட்ட சொன்ன வார்த்தையை நீ ஒரு தடவை உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு. ஏன் ஐசு? அம்மா, இவர் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க மாமா மேம், எங்க அக்காவோட மாமனார். ஓ அப்படியா? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு லோ ப்ரெஷர் தான், ஆனால் இது கண்டினியூ ஆகாமல் பார்த்துக்கணும். வெயிலெல்லாம் அதிகமாக போகக்கூடாது. லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க எப்போவுமே ரெடியாக சாக்லேட் ஏதாவது வச்சுக்கணும்ப்பா. சரிங்க மேம், சொல்லிடுறேன். காலையில் சாப்பிட்ருக்க மாட்டார் போல, அந்த கறக்கம் வேற சேர்ந்துக்கிடுச்சு. ஓ அப்படியா? ஆமாம், அதோட வெயிலோட கொடுமை வேற. ஆமா மேம், நானும் அப்படிதான் நினைச்சேன் லோ ப்ரெஷர் தான் இருக்கும்னு. ஏன்னா ஏற்கனவே டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்காரு. என்னாச்சு? என்னாச்சுமா? சார், இவர் உங்க என்னோட சம்மந்தி தான். பாப்பா என்னம்மா ஆச்சு? எங்க சம்மந்தா இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. தம்பி நம்ம ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை தான்டா. தெரியும்னே, நம்ம கடைசி தெரு பிள்ளை தானே, தெரியும். அந்த அக்காவோட மாமனாரா இவரு? நான் பார்த்ததில்ல. வெளியூர்காரர்மா, கோயம்புத்தூர்காரர். இப்ப நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. சரிங்க சார், சரிங்க சார், தெரியாது அதான். சரி, என்னம்மா ஆச்சு? சார், இவருக்கு லோ ப்ரெஷர் இருக்கு. காலையில சாப்பிடாம வேற இருந்திருக்காரு. அதோட வெயில்ல வேற போயிருக்காரு. எல்லாம் சேர்ந்து மயங்கி விழுந்துட்டாரு. இப்போ இன்னமும் மயக்கத்துல தான் இருக்காரு போல. ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கோம்ல சார், இன்னும் ஒரு 1/2 hourல முடிச்சிருவாரு. கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். இதுவே கொஞ்சம் சிவியரான கோமாவுக்கு போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஐயோ. சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். ஆனால் இந்த மாதிரி இனிமேல் நடக்காம பார்த்துக்கோங்க. சரிம்மா. கண்ணு முழிச்சதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா இல்ல பெட்ல இருக்கணுமா எப்படி? சார், ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கிறது நல்லது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்போ போக சொல்றீங்களோ அப்போ போய்க்கலாம். ஏன்னா சுகர் டெஸ்ட் மற்ற பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த ரிசல்ட் எல்லாம் வந்துடட்டும். ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கிறது அவருக்கு நல்லது. ஏன்னா வெளியூர்காரருன்னு சொல்றீங்க, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் அவங்க ஊர் கிளைமேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அது கூட காரணமா இருக்கலாம். சரிம்மா, பாத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம். எங்களுக்கு ஆளை நல்லபடியா குணப்படுத்தி கொடுத்தீங்கன்னா போதும்டா தாயி. அதெல்லாம் இப்போதைக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். ஏன்னா எங்க பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம் இவங்க வீட்டுக்கு. நானும் எங்களுக்காகத்தான் இந்த ஊர்லயே வந்து இருக்காங்க. இப்படி பாத்துக்கிடாம அசால்ட்டா விட்டுட்டோம்னு பேர் வந்துடக்கூடாது. ஏப்பா, அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு எப்படிப்பா தெரியும்? என்னத்தையாவது பேசிட்டு இருக்காதீங்க. சொல்றேன்ப்பா, என் பேத்தியும் பேரனும் இங்கதான் நிக்கிறாங்க. ஐயா ராசுகுட்டி, ரசாத்தி, ஐயா பிள்ளை கருப்பா, மலரு. மனு, நம்ம கிளம்பலாமாடா? பெரிய மாமா ஐயா எல்லாம் கூப்பிடுறாங்க. சரி, நீ பேசிட்டு வரையா? நான் முன்னாடி இருக்கேன். நானும் உன் கூடயே வரேன். சரி வா, போலாம் வா. என் ராசுகுட்டி என்ன ஏதுன்னு ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம கேட்காம போறானே. ஆமா ஏத்தா பாப்பா, சார், என் பேரனும் பேத்தியும் எதுக்கு வந்தாங்க? இந்த இவர் அட்மிட் பண்றதுக்கு தான் வந்தாங்களா? உங்க பேத்தி மாசமா இருக்காங்கல்ல சார், அன்னைக்கு நான் தானே உங்க வீட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன். ஆமாத்தா, அந்த கொடுமையை ஏன் கேக்குற? ஏப்பா, என்ன சொல்ல வர்றாங்கன்னு முதல்ல சொல்ல விடுங்க. நீ சொல்லுமா.
அந்த பொண்ணு காலேஜில் இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு போல சார். காலையில இருந்து 2 தடவை வாமிட்டிங் வேற. அதான் என்ன ஏதுன்னு காட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஐயோ என் ராசாத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? என்னாச்சுமா? இல்லைங்க சார், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ரெக்னென்சி டைமில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். சரிம்மா, நீ என்ன சொல்லி அனுப்புன? புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். இப்போ தான் ரீசெண்டாக செக்கப்புக்கு வந்துட்டு போனாங்க. அப்போவே நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து தான் அனுப்புனேன். மருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட தான் செக்கப்புக்கு வராங்களாமா? ஆமாம் சார். எம்மா, எங்க பிள்ளைய கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கம்மா. சரிங்க சார். தம்பி, சம்மந்தார் வீட்டுக்கு தகவல் சொல்லணும்லடா, சொல்லிடுவோமா? ம், பாப்பா மாப்பிள்ளைக்கு தகவல் சொல்லியிருக்கேனே. அம்மா மருமகளே, வாமா, இதை வந்து வாங்கிக்கோ வா. ஐயா இதெல்லாம் என் மருமக வெறுங்கலத்தோட இருக்கக்கூடாதுல்ல, அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு நான் நகை போடணும்னு நினைச்சேன். வாமா சுப்புலட்சுமி, வா வந்து வாங்கிக்கோ வா. ஐயா இதெல்லாம் எதுக்குங்க? என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? வாங்கிக்கிட சொல்லுங்கம்மா. சுப்பு வாங்கிக்கோ. அதான் உன் மாமனார் இவ்வளவு தூரம் சொல்றாருல, வாங்கிக்கோ. பிள்ளை கூச்சப்படுறா. வாமா வா வந்து வாங்கிக்கோ வா. ஐயா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்படி எல்லாம் இல்லம்மா, என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்? என் மருமகளுக்கு தானே கொடுக்குறேன். அப்புறம் இங்க பாத்தீங்களா, பின்னாடி நிக்கிறாள் என் மக, பாத்திருப்பீங்கல்ல? இல்லைங்க, பார்த்ததில்ல. சரி பாத்துக்கோங்க, பேர் சுரபி. அம்மாடி நீ பாத்திருப்பியா? பார்த்துருக்கேன். சுப்புலக்ஷ்மி, நானும் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாமா, உனக்கு gift முன்னாடியே வாங்கி வச்சுட்டான். கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நீங்களும் வாங்கப்பான்னு என்னை கூப்பிட்டு இருந்தான். இந்தா சுப்புலக்ஷ்மி, வா வாங்கிக்கோ வா. அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் தம்பிக்கிட்ட அதை வாங்கிக்கப்போ. அந்த மொபைலில் புது சிம் போட்டு வச்சிருக்கேன். நீ உன்னோட பழைய சிம்மை மாத்திடு. இந்த சிம்மை இனிமேல் யூஸ் பண்ணு. என்ன? ம். சரிம்மா, அப்புறம் பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சா? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒத்தாளாக தான் போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கு, பார்த்துக்கங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கூப்பிடுங்க. நம்ம பக்கம் சொந்த பந்தம் பிசினஸ் சர்க்கிள்லன்னு நிறைய பேர் வருவாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் சொந்த பந்தம் இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் நம்ம சொந்த பந்தம் தானே. எங்க சொந்தம் எல்லாம் உங்க சொந்தம். நீங்கள் பேசுறத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேத்தியை ரொம்ப கொடுத்து வச்சவ. சுப்புலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை மருமகளை எடுக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி எல்லாரும் இருங்க, நான் போய் பால் வாங்கிட்டு டீ போடுறேன். வேண்டாம்மா வேண்டாம், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நம்ம வீடு தானே, பார்த்துக்கலாம். இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்றீங்க. வரும்போதெல்லாம் ஒண்ணுமே சாப்பிடாமலே போறீங்க. கல்யாணம் முடிச்சது ஒரு நாள் விருந்து சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம். பேசாம நீங்களும் அங்க நம்ம வீட்லயே வந்து இருந்துருங்களேன். அச்சா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல போய் நான் வந்து இருக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்காதுங்க. எனக்கு இங்கேயே வேலை இருக்கு, நான் இங்கேயே பாத்துக்குவேன். கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப நாங்க வரட்டுமா? சரிங்க வாங்க. சுபலட்சுமி, போயிட்டு வரேன். ம். சுப்புலக்ஷ்மி பாய். ஹே பாய் சொல்லு. போயிட்டு வாங்க. சுரபி, உன் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வா. பாய். சரிம்மா, அப்ப நாங்க வர்றோம். வாங்க வாங்க. வரேன் பாட்டி. வாங்க தம்பி வாங்க. சுப்பு, நீ எப்பேற்பட்ட வீட்டுக்கு மருமகளா போக போறேன்னு பாத்தியா? நகை நட்டு வாங்குறதுக்கு கூட நம்ம காசு செலவழிக்க கூடாதுன்னு உனக்கு மொத்தமா எவ்வளவு நகை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாருன்னு பாரு உன் மாமனாரு. இதே மாதிரி நீயும் அவங்க வீட்டுக்கு போய் நல்ல மருமகளா இருந்து நல்ல பேர் எடுக்கணும், என்னத்தா? அப்புறம் அந்த அருணாச்சலம் உனக்கு ஒரு செயின் கொடுத்தாருன்னு சொன்னீல, அந்த செயினை அருணாச்சலத்துக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டேன். அந்த செயின் நமக்கு என்னத்துக்கு? 3 பவுன் செயின் திருப்பி கொடுக்குறமே நினைச்சேன். ஆனா இங்க பாரு 30 பவுனுக்கிட்ட நகை இருக்கும் போல. ஆமா, நீ என்னத்துக்கு உம்முனே இருக்க? ஒரு சந்தோஷமே இல்லையே கல்யாணம் பண்ண முகத்துல? ஏன்டா அது உனக்கு இப்பதான் கண்ணுக்கு தெரியுதா? இல்ல, நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே நீ ஆள் சரியில்லை. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. அதான் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வேண்டாம்னா வேண்டாம். எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. ஏன் இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறை? ஏன் பிடிக்கலன்னு சொல்லு. ஏன் பிடிக்கலன்னா எனக்கு 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 வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. வேற ஒருத்தர்னா யாரு? யாருன்னு கேட்குறேன். அது அவர்தான் அருணாச்சலம்.